இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் எப்பவும் சர்ச்சையில் இருக்கிற பிரபலமான ஒரு செலிபிரிட்டி. பிலிம் இண்டஸ்ட்ரிக்காரங்க எங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், எங்ககிட்ட ஏன் வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அரசியலுக்கு வந்த அப்புறம் அரசியல்வாதிங்க அவர்கிட்ட எங்க ஏரியாவில் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. விவசாய தலைவர்கள் எதுக்கு எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. சிலர் இவங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுறாங்க. சிலர் இவங்களை பேன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிலிம் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் ஆக்ட்ரஸ், ப்ரொடியூசர், டைரக்டர், இப்ப பார்லிமெண்ட் மெம்பர் கங்கனா ரனௌத். இன்னைக்கு நம்ம ஜட்ஜும் ரொம்ப ஸ்பெஷலானவங்க. பார்லிமெண்ட் மெம்பரா இருந்திருக்காங்க. அவங்க உலகம் முழுக்க பிறந்தவங்க, ஏன்னா டிப்ளமேட்டா இருந்திருக்காங்க. அவங்க ஒரு டீச்சர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் பவன் வர்மா. வழக்கு ஆரம்பிக்க அனுமதி தரேன். வாங்க இன்னைக்கான வழக்கு ஆரம்பிப்போம். ஆக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர் கங்கனா ரனௌத் மேல போட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பாப்போம். சார், நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்ன எல்லாரும் எங்க ஏரியால உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறாங்க. ஆனா நீங்க எப்பவுமே உங்க ஏரியாக்கு என்ன அன்போட கூப்பிடுறீங்க. எப்பவுமே இந்த அன்பு. அப்புறம் சார், பிலிம் இண்டஸ்ட்ரிக்காரங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அரசியல்வாதிங்க எங்க ஏரியால உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறாங்கன்னு சொன்னீங்க. உங்க ஏரியாக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கங்கனா, நீங்க போன முறை ஆப்கி அதாலத்துக்கு வரும்போது அந்த ஷோ ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு. ஐ திங்க் ஸ்கிரீனுக்கு முன்னாடி நம்மள கைட் பண்றதுக்கு டைரக்டர் இருப்பாங்க. ஆனா ஒரு இன்டர்வியூன்றது ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கையில ஒரு சிறந்த பகுதி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலி நிறைய ஃபேசட்ஸ் இருக்கும். ஆனா ஒரு இன்டர்வியூவர் தான் ஒரு செலிபிரிட்டிய எந்த மாதிரி காட்டுறாங்க, அவங்க லைஃப்ல இருக்கிற எந்தெந்த பிரச்சனைகளை கேட்டு அவங்களுடைய பர்சனாலிட்டிய வெளியே கொண்டு வர்றது இன்டர்வியூவர் கையில தான் இருக்கு. அதனாலதான் எனக்கு மக்கள் கூட ஒரு கனெக்ஷன் உருவாச்சு. அப்புறம் நிறைய அன்பு கிடைச்சது. அதனாலதான் எனக்கு அரசியல்ல கூட பெரிய வெற்றி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனா பர்சனலி மக்கள் என் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஆக்ட்ரஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும், நல்லா ஆக்டிங் பண்ணுவேன்னு தெரியும். அப்புறம் ஆஸ் அ பர்சன் மக்கள் நிறைய அன்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா நீங்க இதெல்லாம் சொன்னதுனால என்னோட குற்றச்சாட்டுகளும் குறையாது, கேள்விகளும் குறையாது. சரி, வாங்க இன்னைக்கு வழக்கு ஆரம்பிப்போம். கங்கனா ரனௌத் மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு கங்கனா ரனௌத் மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க சர்ச்சைகளின் குவீன். எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு கான்ட்ரவர்சிஸ்னா ஏன் அவ்வளவு பிடிக்குது? கான்ட்ரவர்சிஸ் பின்னாடி நீங்க போறீங்களா, இல்ல உங்க பின்னாடி கான்ட்ரவர்சிஸ் வருதா? சார், நான் ஹிமாச்சல்ல சாதாரண மலைவாழ் மக்கள் குடும்பத்து பொண்ணு. அதோட என்னை எப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அட என்ன இப்படி பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. சோ என்ன ஏதாவது கேட்டா பேச முடியாதுன்னு சொல்ல முடியும். இவங்கெல்லாம் என்னதான் எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. ஆனா நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல இடம் இல்ல. ஆப்கி அதாலத்துல நீங்க என்ன வேணுமோ பேசலாம். மக்கள் உங்க முன்னாடி இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. அப்புறம் கான்ட்ரவர்சி ஆகும். அப்புறம் நீங்களே சொல்வீங்க நான் குவீன் ஆஃப் கான்ட்ரவர்சின்னு. நீங்க குவீனா இருக்கும்போது கான்ட்ரவர்சிஸ் இருக்கத்தானே இருக்கும். இப்ப எமர்ஜென்சி வரலாற்றோட மிகப்பெரிய கான்ட்ரவர்சி சாப்டர். ஆமா, அதையே படமா எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. நீங்க அத கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம். ஆனா இட் இஸ் ஆல்சோ பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட். நீங்க மிஸ்ஸஸ் காந்திய பத்தி கேட்கும்போது, இல்லனா எமர்ஜென்சிய பத்தி கேட்கும்போது, அவங்க பண்ணது ஷீ இஸ் வெரி பாப்புலர். எமர்ஜென்சிய ஆரம்பிச்சது அவங்க தான். அதோட நம்ம கிட்ட இப்ப இருக்கிற நம்ம ஜெனரேஷன் கிட்ட இத பத்தி
எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்ல. ஒருவேளை கூகுள்ல படிக்கணும்னு நினைச்சா கூட சில ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஷீ இஸ் ஈக்குவலி ஹேட்டட் அண்ட் ஈக்குவலி லவ்ட். இந்த ஃபேக்ட் எனக்குள்ள அதிகமான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு லீடரை வச்சு, அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது மோடிஜிக்கு நிறைய பாப்புலர் இருக்கு. அவரை ஸ்ரீராமரோட அவதாரம்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அபினவ் சண்டி துர்கா, இந்திரா காந்திய கூட அவங்களோட அவதாரம்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. அதுக்கப்புறம் அவங்களே ஒருத்தவங்க ஷூட் பண்றாங்க. இது ஒரு இந்த மாதிரி மக்களோட லீடருக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா இது என்ன? ஒரு பக்கம் நிறைய அன்பு கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அவ்வளோ வெறுப்பு போயிட்டு இருக்கு. எனக்கு இது ஒரு விதமா என்ன ரொம்ப கேப்சர் பண்ணிடுச்சு. சோ இதெல்லாம் எப்படி நடக்கும்? எப்படி இவ்ளோ அன்பு, அதோட இவ்ளோ வெறுப்பு? எவ்ளோ வெறுப்புன்னா 35 புல்லட் சுட்டிருக்காங்க. அவங்கள கொல்றதுக்கு 35 புல்லட் தேவையா? அவ்ளோ வெறுப்பா? அவங்க நாட்டுக்காக போராடி போராடி கடைசியில நாட்டு கூடவே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த விஷயம் நான் நேச்சுரலி ஏதாவது படம் எடுக்கிறேன்னா கூட நாட்டுல இருக்கிறவங்க கூட அதை தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணும்ன்றது என்னோட பெரிய ஆசை. கங்கனா, இந்த நாட்டோட பெரிய தலைவர் இந்திரா காந்தி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அது மட்டும் இல்லாம நாட்டுக்காக நிறைய சர்வீஸ் செஞ்சிருக்காங்க. அவங்க மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. மக்கள் அவங்களுக்கு நிறைய அன்பை வாரி கொடுத்தாங்க. ஆனா அவங்களோட ரோல்ல நடிக்கிறதுக்கு காங்கிரஸோட ஆக்ட்ரஸ் யாராவது இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க ஒரு பிஜேபி எம்பி, நீங்க அவங்களோட ரோல் பண்ணா சந்தேகம் வரத்தானே செய்யும், விவாதம் நடக்கத்தானே நடக்கும். சார், நான் ஒரு பொலிட்டிஷியனா ஒரு 2 மாசமா தான் இருக்கேன். இந்த படம் 2022ல தான் ஆரம்பிச்சது, அப்புறம் 2023ல முடிஞ்சது. அதனால இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் என் மேல போட முடியாது. இந்திரா காந்தி அவங்க கேரக்டரை பிளே பண்றதும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதும் ரொம்பவே கஷ்டமா இருந்ததா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார், ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இந்த படத்துக்கு முன்னாடி இந்திரா காந்தி மேல எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. இந்த படம் பண்ணும்போது அது முழுமையா மாறிடுச்சு, மொத்தமாவே மாறிடுச்சு சார். நம்ம பிரதமர் மேல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, அது முழுமையா மாறிடுச்சு சார். பிசைட்ஸ் அவங்களுடைய லைஃப், ஒரு எல்டர்லி லேடியா நான் முதல் முறையில இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பிளே பண்றேன். அவங்க மகன் மேல இருக்கிற ஒரு அன்பு, அதுக்கப்புறம் அவங்க மகனை இழக்கிறது, இந்த உணர்ச்சிகள் வாழ்க்கையில இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், அதோட குறிப்பா அவங்க நாட்டுக்காக இதெல்லாம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது, பாலிடிக்ஸ்ல நிறைய சர்வீஸ் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கைய பார்க்கும்போது இது தேங்க்லெஸ் ஜாப்னு எனக்கு தோணுச்சு. ராகுல் காந்திக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் வீட்டுக்கு போய் டாம் அண்ட் ஜெரி பாப்பாரு, அவருக்கு இது எப்படி புரியும்? இந்த படத்துல நீங்க அவரோட பாட்டியா தெரிய போறீங்க. சார் சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு அவரோட மென்டாலிட்டி என்னன்னா, நான் இந்த நாட்டோட ஒரு ராஜகுமாரன், அதோட இந்த இந்திய நாடு என் பாட்டி ஆண்ட இடம், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தெல்லாம் அவர் சுத்தமா விட்டுறணும். இந்த மாதிரி விஷயங்களை அவர் விடலன்னா எப்பவும் அவர் ஒரு கார்ட்டூனா தான் இருப்பாரு. இன்னைக்கே நம்ம ஒரு அட்டல்ஜிய பார்க்கும்போது இவங்க யாரோட மக, இவங்க அக்கா யாரு, இவர் யாரு அப்படிலாம் யோசிக்கிறோமா? மோடிஜியா பாருங்க, எந்த அரசியல் தலைவரை வேணா பாருங்க, அவங்க பாட்டி யாரு, சித்தி யாரு, இவங்க யாரையாச்சும் அவங்க ஐடென்டிட்டியா வச்சிருக்காங்களா? அவரோட சில ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு பிசினஸ் ஓடல அதனால என் பாட்டி வேஷம் போட்டிருக்கா, இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தனமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அவர் என்ன பத்தி நிறைய, அவர் மட்டும் கிடையாது, காங்கிரஸ்ல இருந்து இவளோட ரேட் என்ன, இவளுக்குன்னு எதுவும் இல்ல, இவ என்னோட பாட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நல்ல வேலை நான் பாரதிய ஜனதா பார்ட்டில இருக்கேன். அதே இவங்க பார்ட்டில இருந்தா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். யூத் காங்கிரஸோட ஆளுங்க உங்களுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, முதல்ல பிலிமை வந்து பாருங்க. ஆனா அவங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த படத்தை பேன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த நாட்டுல நீங்க எந்த மாதிரி படம் வேணாலும் எடுக்கலாம், அதனால இந்த நாட்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதுல எவ்வளோ வயலன்ஸ் வேணாலும் இருக்கட்டும். அந்த படத்துல பெண்களை ரொம்ப ட்ரெஸ் இல்லாம காட்டுறாங்க, ரேப் பண்ற மாதிரி காட்டுறாங்க, லா அண்ட் ஆர்டர் எதுவுமே இல்லாம வெப்பன்ஸ், புல்லட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க. அவங்கள போலீஸ் எதுவும் கேக்குறது இல்ல. ஆனா நம்மளோட ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி படம் எடுத்தா ஏன் இப்படி எடுத்தீங்கன்னு எதிர்த்து நிக்கிறாங்க. காங்கிரஸோட ஆளுங்க மட்டும் இல்ல, பிஜேபியோட லீடர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா
அவர் ஒன்று கங்கனாவை ஜெயிலில் போடுங்க இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போடுங்கங்கிறாரு. ஏன் உங்க மேல இவ்வளவு கோவம்? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது ஒருவேளை அவர் என்னோட படத்துல இல்ல ஏதோ ஒரு படத்துல ஒரு ஷாட் பண்ணி காட்டட்டும், ஒன்னு நடிச்சு காட்டட்டும், அதுக்கப்புறம் நான் என்னோட எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டேன். எந்த படத்துலயும் அவருக்கு ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு கூட எபிலிட்டி இல்ல, நிச்சயமா அவரால் எடுக்க முடியாது. ஆனா அவர் என்ன பார்த்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போடணும்னு சொல்றாரு. அப்படி என்ன காட்டுறீங்க இந்த படத்துல நீங்க? மக்கள் எல்லாம் ட்ரெய்லரை பார்த்து எப்படி பொங்கி எழறாங்க? சார், நான் இந்த படத்துல இதுல இருக்கிறது ஒரு உண்மை கதை. இப்போ ஒருவேளை முன்னாள் பிரதம மந்திரி பத்தி ஒரு படம் எடுத்திருக்கோம், உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலே அவங்கள அசாசினேட் பண்ணிருக்காங்க. சோ உண்மையை தானே காட்ட முடியும், அவங்க மேல இடி விழுந்த மாதிரி காட்ட முடியாதுல்ல? சொல்லுங்க, முடியுமா? சோ இது சிர்சாஜி அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க மேல ஒரு மரம் விழுந்து அவர் இறந்து போனாதா காட்ட சொல்றாரு. சோ அவர் என்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கறாரு. நான் அந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது. நம்ம வரலாறால ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா என்னால அந்த வரலாறை மாத்த முடியாது. மத்தபடி எனக்கு எந்த சமுதாயத்து மேலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட நான் யாரையும் கம்மியா காட்டுறதுக்காக இந்த படம் எடுக்கல. இந்த இன்டென்ஷன் எல்லாமே படம் வந்த உடனே கிளியர் ஆயிடும். ஆனா எதுக்காக நம்ம நாட்டு தலைவரையே கண்ணால சுடணும்னு நினைக்கிறோம்? அதோட எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல நடக்குது? இது என்னோட சின்சியர் எண்டோவர். அது மூலமா நம்ம லீடர்ஸ்க்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? அது மட்டும் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் பத்தி நல்ல படமா இருக்கு, பார்த்தவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க படத்துல இந்திராஜியோட வாய்ஸ்ல பேசிருக்கீங்க இல்லையா, அந்த வாய்ஸ்ல அப்பீல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமோ என்னமோ? அதுக்கு முன்னாடி ரஜித் சார் பத்தி நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டையோ இல்ல மீடியா பர்சனையோ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இவரு கலைய அவ்வளோ அழகா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதோட இதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் முகலியாசம் பாக்குறாரு. பல வருஷங்களா இத பண்றாரு. பல வருஷமா அடிக்கடிக்கு எல்லா வீக்கெண்ட்லயும் முகலியாசம் பாக்குறாரு. அதுதான் எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க எல்லார்கிட்டயும் அப்பீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்பீல் பண்ணுங்க, இல்ல உங்க படத்தோட டயலாக சொல்லுங்க. राजनीति में सही या गलत मायने नहीं रखता है। राजनीति में सिर्फ एक ही बात गलत है और वो है हार जाना। ஆனா பிலிமை பத்தி பல விஷயங்கள் பேசுறாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல என்னன்னா, இந்திராஜிக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது, நாங்க உயிரையும் கொடுப்போம் உயிரையும் எடுப்போம்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு பயம் இல்லையா? சார், ஆக்சுவலி எனக்கு எந்த விஷயமும் ஒன்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் கிளியர் பண்ணணும். அதாவது ஒரு சிலர் அவங்களோட உருவ பொம்மையை செஞ்சு அதை புல்லட்டால சுடுறாங்க. அதோட அவங்களோட இதுக்காக ரேலிலாம் பண்றாங்க. அதோட நம்மளோட சோஷியல் மீடியால கூட அதோட இந்திரா காந்தியோட அசாசினேஷனை ரொம்ப கர்வமா ஃப்ளான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இந்திரா காந்தின்னு கிடையாது, எந்த மனுஷனுக்கும் அகெயின்ஸ்டா இந்த மாதிரி வயலன்ஸ் கரெக்டா இல்லையா? இன்னைக்கு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, என் தலைய வெட்டிடுவேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு நம்ம நாட்டோட வீதிகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப காமன் ஆயிடாதா? யார் என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்புறம் இந்த விஷயத்துல ராதர் தென் ஏன் வாயை அடக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. நான் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்போ சும்மா இருக்க வேண்டியது நானா இல்ல இந்த மாதிரி ஆளுங்களா? சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த மாதிரி ஆளுங்களை தான் கட்டுப்படுத்தணும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், SGPC மாதிரி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த படத்துல நீங்க சிக் சமுதாயத்தை அசாசினேட் பண்ணிட்டீங்கன்னு அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். நான் அவங்களுக்கு பல வழிகள்ல படம் பார்க்க வைக்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணேன். படமும் பார்க்க வச்சேன். ஆனா அவங்க இந்திரா காந்தியை கொன்னது சீக்ஸ் தான் காட்டக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா அவங்க இடி விழுந்தா இறந்தாங்க?
ஒருவேளை அவங்க அவங்கள ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கள அப்படிதான் நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி தானே நடந்துக்கணும், சொல்லுங்க. அதோட நான் எந்த கிரைமையும் கம்யூனிட்டியோடையும் சொல்லல. அவங்க இதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்திரா காந்தியோட படத்தை எடுத்து நீங்களே பிரச்சனைய விலை கொடுத்து வாங்கிட்டதா உங்களுக்கு தோணலையா? சார், நான் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை வச்சு சண்டை போட வேண்டியதா இருக்கு. சென்சார் கூட ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கும். டெய்லி புதுசா வருது. நேத்தும் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, இவளுக்கு ரேப்போட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. அது சிம்ரன்ஜித் சிங் சொன்னாரு, ஆனா அதை மென்ஷன் பண்ண விரும்பல. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது என் மைண்ட் எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு இந்த நாட்டுல எம்பியா இருக்கும்போது ஒரு ஃபிலிம் மேக்கரா இருக்கிற நானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. மத்த பொண்ணுங்களோட நிலைமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதாவோட படம் எடுத்தீங்க, ஆமா. அப்பவும் கான்ட்ரோவர்சிஸ் வந்ததா? இல்ல சார், ஜெயலலிதா படம் எடுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் இல்ல. அவங்கள அசம்பிளில வச்சு அடிச்சிருக்காங்க. அவங்க தன்னுடைய இன்டர்வியூல அவங்களே சொல்லிருக்காங்க. அவங்க மேல ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் தூக்கி வீசிருக்காங்க. அவங்களுடைய புடவைய புடிச்சு இழுத்தாங்க. அவங்களோட முடிய புடிச்சு இழுத்தாங்க. அவங்களோட முடியும் அவங்களோட இன்டர்வியூல அதை டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ நாங்க அந்த சீனை ஃபுல்லா ஷூட் பண்ணிருக்கோம். அதோட அங்கிருந்த ரூலிங் பார்ட்டி அவங்கள பத்தியும் அந்த படத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க பேரும் அதுல சொல்லிருக்காங்க. நான் அவங்கள ஆப்கி அதாலத்துக்கு கூப்பிட்டிருக்கேன். அவங்க முழு விஷயத்தையும் சொன்னாங்க, டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனா அவங்கள நான் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை படத்துல பார்க்கும்போது எனக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சது. நீங்க எப்படி ஜெயலலிதாவோட லுக்ஸ அப்படியே வர வச்சீங்க? நீங்க வெயிட்டும் அவ்வளவு இல்ல. இல்ல சார், ஆக்சுவலி எனக்கு கடவுளோட அருள் நிறைய இருக்கு. என்கிட்ட இந்த ரோல் வரும்போது, அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல்லா ஷாக் ஆயிட்டேன். டைரக்டர் அதோட ப்ரொடியூசர் என் முன்னாடி உட்காந்து கதைய சொன்னாங்க, ஃபுல்லா சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்ன சொல்றாங்க? ஆனா இந்த படத்தோட ரைட்டர் என்னோட மென்டார் விஜேந்திர பிரசாத் காருஜி, அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, சார் நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஜெயலலிதாவா நடிக்கணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, எஸ் ஐ வாண்ட் யூ டு பிளே ஜெயலலிதா. அப்போ நான் முதல் விஷயம் என்னன்னா, மேபி பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா சவுத்ல இருந்து யாரையும் போடாம நீங்க நார்த் இந்தியனை இதுல போடுறீங்க. அதோட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு அவரு டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங். இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இது எங்களோட வேலை. நீங்க இந்த ரோலை பண்ணுங்க. அண்ட் என்னோட ஃபேஸ்லயும் ஜெயம்மாவோட சிமிலாரிட்டி எதுவும் இல்லைன்னு சொன்னேன். சார் உண்மையை சொல்ல போகணும்னா இதெல்லாம் கடவுளோட ஒரு கருணை தான் சார். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளை நிறைய கும்பிடுவேன். அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. என் முகமே மாறிடுச்சு. பார்க்க அவங்கள மாதிரி ஆயிட்டேன். என்னோட முகம் அப்படியே மாறிடுச்சு. என்னோடது ஆங்குலர் ஃபேஸ், அவங்களோடது ரவுண்ட் ஃபேஸ், இது அதுன்னு நிறைய விஷயம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடுச்சு. கலையோட இந்த வெயிட் அதிகப்படுத்தி மேக்கப்ல என்னோட வெயிட் ஆல்ரெடி அதிகமா தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஜெயலலிதா மாதிரி மாறிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும். ஆனா எனக்கு இந்த மாதிரி பெண்மணியோட அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. இது இவங்க நான் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. நான் நிறைய முறை யோசிச்சு பாத்திருக்கேன். ராணி லக்ஷ்மிபாயோட கதையை நிறைய பேர் பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க இத நான் தான் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைச்சு நானே சந்தோஷப்பட்டிருக்கேன். டாக்டர் ஜெயலலிதா விஷயத்துக்கு வரும்போது கங்கனா தான் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதோட இந்திரா காந்திஜி அவங்களோட ரோல் நானே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. அப்புறம் இந்திரா காந்தி ஆகணும்னு எனக்கு எப்பவும் ஆசை இல்ல. எனக்கு கொஞ்சம் கூட எப்பவும் தோணதில்ல. அவங்க எல்லாரும் இந்த ரோல் பண்ண என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. அடுத்து மம்தா பானர்ஜியோடதா இல்ல மாயாவதியோடதா? கலைஞர்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்ல. ஆனா மாயாவதி ஜி ஹாஸ் அ லீடர் ஐ வுட் லவ் டு பிளே. மக்கள் இருந்து யாராவது கேள்வி கேட்கலாம்? தேர்தலில் ஜெயிச்சா படங்கள்ல நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லியிருந்தீங்க. இது உண்மைதானா? ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நாங்க இன்னும் உங்களை நிறைய படங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த படங்கள்ல நடிக்கிற வேலை ஆல் கன்சியூமிங் வேலை. அதோட ஒரு எம்பியா இருந்துகிட்டு இந்த வேலைய பண்ணும்போது ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கும். ஸோ நேச்சுரலி அரசியல் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால எதுவும் ஷூட் பண்ண முடியல. ஒரு நாள் கூட என்னால ஷூட்டிங் பண்ண முடியல. நான் மார்ச்ல இருந்தே கேம்பெயின் ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 6 மாசம் ஆயிடுச்சு. அதோட என்னோட இந்த படம் இது போன நவம்பர் வர வேண்டியது. இப்போ என்னோட கேம்பெயின் வரப்போறதுனால அதோட காங்கிரஸ் லீடரா நான் படத்துல
சாதாரண மக்கள் சாதாரணமான மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இவ காங்கிரஸ்லயா இருக்கா, இவ எப்படி இப்படி நடிக்கிறா? அதனால ரிலீஸ நிறுத்தி வச்சேன். சோ அதனால என்னோட வேலை சஃபர் ஆகுது, நிறையவே சஃபர் ஆகுது. ஒரு வேலை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா ஒருவேளை மும்பைல இருந்து யாராவது படம் எடுத்து கங்கனா ஓடாம இருந்தா நல்லா இருக்கும். சார், மும்பைல இருக்கிறவங்க கங்கனா ஓடிட்டான்னு சந்தோஷப்படுவாங்க. கங்கனா ஓடிட்டான்னு அவங்கள விட வேற யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா தனு பிட்ஸ் மனு பார்ட் 3 எடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்க அந்த படத்துல நடிக்கலன்னா வேற யார் அதுல? யாரு வேணாலும் நடிக்க வைப்பாங்க சார். யார வேணாலும் நடிக்க வச்சுட்டு பாருங்க. இவ பொய்யான கங்கனா, உண்மையான கங்கனா, இவ கங்கனா நம்பர் 1, கங்கனா நம்பர் 2, இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவாங்க. உங்களோட படங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம். அதோட இந்திராஜியோட இந்த கேரக்டர், அவங்க போல்ட்னஸ், அவங்க டெசிஷன்ஸ் இதெல்லாத்தையும் மக்கள் பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல கங்கனா ரனாவத்தோட வழக்குகளையும் கேள்விகளையும் தொடரலாம். நீங்க ரன்பீர் கபூர சீரியல் கல்ட் ஃபேஸ்னு சொல்றீங்க. நீங்க சொல்றத கேட்கும் போது சுவாமி விவேகானந்தர் சொல்ற மாதிரி இருக்கு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தினர் சூப்பர் ஸ்டார் கங்கனா ரனாவத். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல கங்கனா ரனாவத் மேல போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க பிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒரு கேங்ஸ்டர். இப்பெல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. மண்டியில நீங்க பேசினதை நான் கேட்டேன். என்ன சொன்னீங்கன்னா, இவ்வளவு அன்பு, இவ்வளவு மரியாதை எந்த அளவுக்கு அமிதாப் பச்சனுக்கு கிடைக்குதோ பிலிம் இண்டஸ்ட்ரியில எனக்கும் அவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னு சொல்லி இருக்கீங்க. சார், நான் என்ன சொல்றேன்னா, இந்தியால இருந்து எனக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. இண்டஸ்ட்ரிக்காரங்க எனக்கு மரியாதை கொடுக்கறது நீங்களா யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்களேன், கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்தியா மனசார மரியாதை கொடுக்கறாங்கன்னா யாருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பணக்காரங்களா, ஹிட் பிலிமா கூட இருக்கட்டும், மனசார இந்தியன்ஸ் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னா யாருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆக்டர் அமிதாப் சாருக்கு தான். யாரையும் மரியாதையவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. அதாவது இப்ப நீங்க இல்ல, இது ரொம்ப தப்பு. என் மேல தப்பான குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஐ வில் நாட் அக்ரி. நானே உங்களுக்கு சொல்றேன். மும்பை பிலிம் காரங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாலிவுட் காரங்க எப்பவும் வண்டிகளை பத்தியும் பணத்தை பத்தியும் பர்ச்சேஸ பத்தியும் தான் பேசுறாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் காலும் இருக்காது, தலையும் இருக்காது. பாலிவுட் ஆளுங்க எப்பவும் அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்க பைத்தியக்காரங்க, முட்டாளுங்க, ஸ்டூபிட், டம். அவங்க வெறும் புரோட்டீன் தான் சாப்பிட்றாங்க. இதனால அவங்க மூளையும் கெட்டு போகுது. சார், நீங்க அவங்கள டிஃபெண்ட் பண்றீங்க. நீங்க அவங்களுக்கு நீங்க சொன்னீங்களா இல்லையா? நான் சொன்னேன் சார். அதோட நான் இதுல ரொம்ப உறுதியா இருக்கேன், முழுமையா. பாலிவுட்காரங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஷேக்ஸ்பியர்ஸ் பத்தி பேசுறாங்களா, இல்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பத்தி பேசுறாங்களா, இல்லன்னா பிரிசர்வேஷன் ஆஃப் ஃபோக் மியூசிக், இல்ல பிரிசர்வேஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ரைட்டிங்ஸ் டு லைஃப், இல்லன்னா கல்ச்சரல் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்களா? அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பேசுறாங்க நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை அவங்கள சந்திச்சா அவங்க காசிப், யார் கூட யாருக்கு அஃபேர் இருக்கு, ஒன்னு காசிப் பண்ணுவாங்க, இல்லன்னா இந்த வாட்ச் வாங்கின, இந்த கார் வாங்கின, இல்லன்னா ஃபேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண, இந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. வேற என்ன பேசுவாங்க? இந்த விஷயத்த கூட என்னதானே சார் பிளேம் பண்றாங்க. நான் ஏன் சொன்னேன்ட்டு என்ன கேள்வி கேக்குறாங்க. நாங்க 20 வருஷம் இருந்திருக்கேன். அங்க போய் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போய் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது, ஆஹா, எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. நீங்க அங்க போனீங்கன்னா உங்ககிட்ட நல்ல விஷயங்கள், வேற மாதிரி விஷயங்களா பேசுவாங்க. உங்ககிட்ட புரோட்டீன் ஷேக் பத்தியா பேசுவாங்க, இல்ல உங்ககிட்ட ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பத்தியா பேச போறாங்க. சோ அது என்னன்னா, ஆக்சுவலி பண்றத பண்ணிக்கிட்டோம். ஆனா நீங்க கரண் ஜோஹர சாச்சா சௌதரின்னு சொல்றீங்க. சார், இது என்னன்னா, அது இப்போ நாம புரியுற மாதிரி சொல்றேன். நான் 2006ல என்னோட முதல் படம் வந்துச்சு. ஓகே, 2014 வரைக்கும் யார் என்னன்னு கேட்கல. அப்போ நான் ரொம்ப பாவம், இவ ரொம்ப டேலண்டட், இவளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அப்போ நான் எல்லார விட பாவமா இருந்தேன். அப்போ எப்பயாவது எங்கேயாவது கங்கனா மரியாதை இல்லாம பேசுவான்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2014 என்னோட படம் குயின் வரும்போது, அப்போ நான் அன்ப்ரொஃபஷனல் அது இதுன்னு என்ன கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அப்புறம் தனுவெட்ஸ் மனு வரும்போது பிளாக் பஸ்டர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடைக்கும் போது அதுக்கப்புறம் கேசஸ், சைக்கோ, இவ ரத்தம் குடிக்கிறவ, இவ ஒரு ஸ்டாக்கர், இவள ஜெயில போடுங்க, இவள இந்த மாதிரி திடீர்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு கெட்டவளாயிட்டா, இவ எப்படி திடீர்னு சைக்கோ விட்ச் ஆயிட்டா. சோ நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கான அர்த்தம் இவங்க என்ன நிம்மதியா இருக்க விடலன்னா, இவங்க என்ன நிம்மதியா இருக்க விட்டாங்கன்னா நானும் அவங்கள நிம்மதியா இருக்க விடுவேன். இப்போ இவங்க என்ன நிம்மதியா இருக்க விடலன்னா அப்புறம் நான் எப்படி அவங்கள நிம்மதியா இருக்க வைக்க முடியும்? நீங்க ரன்பீர் கபூரை சீரியல் கல்ட் ஃபேஸ்னு சொல்றீங்க. நீங்க சொல்றத கேட்கும் போது சுவாமி விவேகானந்தர் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க இவங்களை எப்படி பேசுறீங்கன்னா, அடாடாடாடாடா, இவரை விட ஒரு பெரிய மகன் யாருமே இல்ல. அவரும் சிரிக்கிறாரு, அவரும் சிரிச்சுட்டே சொல்றாரு. அவரு உங்களுக்கு ஃபிலிம் ஆஃபர் பண்ணாரு, ரோல் அதான் கொடுத்தாரு. அவரு என் வீட்டுக்கே வந்துட்டாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஓகே, இண்டஸ்ட்ரியில நம்ம யாரையுமே சிங்கிள் அவுட் பண்ண முடியாது. அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்பன்னு கிடையாது, 90ஸ்ல 80ஸ்ல அப்போ நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க மேல ட்ரக் கேசஸ் இருக்கு. ஓகே, ஸ்கேம்ஸ்ல இருந்து, புரோக்கரேஜ்ல இருந்து, அப்புறம் மணி மார்ஃபியால இருந்து, ஃபிளஷ் ட்ரேட்ல இருந்து, மீட்டூல இருந்து, இவங்க மேல ஒரு கேஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா தப்பானவ யாரு? நான் எல்லார பத்தி ஏதோ தப்பானவ. ஒண்ணு சொல்லிடுறீங்க. ஆயுஷ்மான் குரானாவை பூட் லிக்கர்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை அவர் என்ன டார்கெட் பண்ணா, ஆயுஷ்மான் குரானா சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ நான் படிச்சிருக்கேன். அந்த இன்டர்வியூல என்னோட ரோல் மாடல் கங்கனான்னு அவர் சொல்லிருக்காரு. ஓகே, இப்போ அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்குது. இத அவர் ஆன் ரெக்கார்ட்ல கூட சொல்லிருக்காரு. இப்போ அவர் என்ன அட்டாக் பண்றாரு? சோ என்னாச்சு? அவரோட எமோஷன்ஸ் ஏன் இந்த அளவுக்கு மாறிடுச்சு? வேற யாருக்கிட்டாச்சும் வேலை வேணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டா பேசினா உடனே அவங்க தப்பானவங்க ஆயிடுவாங்க. இந்த மகான் இண்டஸ்ட்ரியில, புனித பவித்திரமான இண்டஸ்ட்ரியில யாருக்கும் யாரால ப்ராப்ளம் இல்ல, நான் மட்டும்தான் இங்க ப்ராப்ளம். அவ்வளவுதான். நீங்களும் உங்க டயலாக்ஸ்ல டார்கெட் பண்றீங்க. என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இந்த ஸ்டார் கிட்ஸ வேக வச்ச முட்டைன்னு சொல்லிருக்கீங்க. நான் சார் என்னன்னா, அதாவது இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஓகே, ஸ்கிரீன்லயும் நேச்சுரலான ஆளுங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். வெயில்ல இறங்கி வேலை பார்க்கணும், எல்லாரும் எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். உதாரணத்துக்கு கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க பசங்களை நேச்சுரலா காட்டணும். இவங்களோட ஸ்கின்னை ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 திரும்ப திரும்ப பண்ணி ஒரு எல்லைக்கு மீறி அது பயங்கரமா ஒயிட்னிங் பண்ணி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டு அதை பயங்கரமா பீலிங் பண்ணி எல்லைக்கு மீறி அத கிளாஸ் ஸ்கின் ஆக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தனுவெட்ஸ் மனுல தத்து ரோல் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் காந்தியோட லுக்காக எனக்கு தேவையான ஏஜிங் விஷயத்துக்காக அதையும் பண்ணேன். இவங்க எல்லா ரோல்ஸ்க்கும் ஜிம்முக்கு போவாங்க. இவங்க எல்லா ரோல்ஸ்க்குமா ஸ்கின்ல வந்து பொட்டாக்ஸ் போட்டுக்கிறாங்க. என்ன ரோலா வேணா இருக்கட்டும், பின்னாடி முடி பறந்துட்டே இருக்கும், அதே மேக்கப் தான் இருக்கும். சோ இவங்களோட முகம், நான் ஹானஸ்டா சொல்றேன், யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. கொஞ்சமாச்சும் இவங்க நேச்சுரலா இருக்கணும். வெயில்ல போங்க, கொஞ்சம் வெளியே போய் உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏசி வண்டி, வண்டியில இருந்து வீடு, இப்படி இருந்துகிட்டு அவங்க எப்படி பேசுறாங்க? ஹாய், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட். அதோட இன்னொரு விஷயம், அதை விட பெரிய விஷயம், அதாவது 40 வயசு ஆனதுக்கு அப்புறமாவும் 35-32 வயசான பொண்ணுங்களும் இன்னும் ஸ்டார் கிட்ஸ். அவங்க பேசுறதும் கிட்ஸ் மாதிரியே பேசுறாங்க. ஒரு 40 வயசான ஆளு கிட் மாதிரியே பேசினா எப்படி இருக்கும்? அதோட அந்த பொண்ணுங்க 30 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் கிட் தான். அவங்க அந்த பிங்க் கிளாஸ் கையில வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பசங்க மாதிரி சார், நீங்க இதெல்லாம் பாக்குறது இல்ல. நான் உங்களை என்ன சொல்றேன்றதான் நீங்க பாக்குறீங்க. இவங்களால எனக்கு எவ்வளவு டிராமா வருதுன்னு நீங்க பாக்கல. அட என்ன இதுன்னு யோசிப்பேன். நான் என்ன பார்த்தேன், மை காட், எனக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர், இவங்களால எவ்வளவு டிராமா, அது யாருக்கும் தெரியல. ஆனா அவங்கெல்லாம் பிலிம் ஆஃபர் பண்ணும்போது நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு சல்மான் கான் சார், அவரோட பஜ்ரங்கி பைஜன், அதோட
சுல்தான் மூவி ஆஃபர் பண்ணாங்க. ஷாருக் கான் சார் கூட 0 மூவில ஆஃபர் வந்துச்சு. அமீர் சார் கூடயும் ஆஃபர் வந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதோட ஆனா அதுக்குன்னு ஏன்னா நம்ம இப்போ ஆனா பஜ்ரங்கி பைஜான் ரொம்ப நல்ல படமாச்சே. சார் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லுங்க. சார் என்னாச்சுன்னா 2006 ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்கும் போது அப்போ நான் அந்த டைம்ல நிறைய வேலை தேடினேன். நான் உங்ககிட்ட சீரியஸா சொல்றேன், அப்போ நிறைய வேலை தேடினேன். இதுல யாருமே எனக்கு வேலை கொடுக்கல, யாரும் எந்த வேலையும் கொடுக்கல. அதாவது பின்னாடி நிக்கிற ரோல்க்கும் அந்த டைம்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி நிக்கிற ரோல் கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஒரு படம் வருது. அந்த படத்துல நான் தான் ஹீரோ. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் அந்த படத்தோட ஹீரோ. ஆமா 2014 எனக்கு சக்சஸ் கிடைச்சது. அப்போ இவங்க எல்லாரோட கால் எனக்கு வருது. இந்த படத்துல எனக்கு வேணும், அந்த படத்துல எனக்கு வேணும், போனுக்கு மேல போன். எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஆனா அப்போ ஆடியன்ஸ் கூட எனக்கு எந்த மாதிரி உறவு இருந்துச்சுன்னா, இப்ப அவங்க என்ன பாக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கும் கிடைச்சிருக்காது. வந்திருக்கும், அப்படி நடந்திருக்கு. வைஜெயந்தி மாலா மேடம்க்கு, ஸ்ரீதேவி மேடம்க்கு. சோ அவங்கள நம்பி படம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா, உதாரணத்துக்கு பெரிய மரத்துக்கு கீழே சின்ன மரம் எப்பவுமே வளராது, யூனோ. சோ அது சொல்ல போனா எனக்கு நல்லாவே தெரியும். அமீர் கான் அவர் படத்துல அவரை விட என்னை எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண விடுவாரு சொல்லுங்க? சல்மான் கான் படத்துல ஹீரோயினுக்கு என்ன எக்ஸிஸ்டிங் இருக்கும் சொல்லுங்க? சல்மான் கான் சார் லார்ஜர் தென் லைஃப் ஸ்டார். சோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற நடிகைகளுக்கு நம்மளாலையும் சொந்தமா ஏதாச்சும் பண்ண முடியும்னு உதாரணமா இருக்கணும்னு நினைச்சேன். அப்போ சொன்ன மாதிரி எனக்கு அது அவ்வளோ ஈஸியா இல்ல. டெம்டேஷன் டு லெட் கோ ஆஃப் ஒர்க்கிங் வித் சச் பிக். ஒரு விதத்துல இவங்களெல்லாம் பார்க்கும்போது they are giants of the industry, you know. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதோட these people are who are all my friends, you know. Especially Salman is very dear my friend. Amir Khan is just so nice. சோ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ இழந்துட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா பெண்களுக்கும் சில கிரெடிட்ஸ் கிடைக்கணும்ல. உங்களோட கான்ஸ பத்தின ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அக்ஷய் குமார் கூடவும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அக்ஷய் குமார் கொண்டு வந்த படம் சிங் இஸ் பிளிங். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துச்சு, அதுவும் அதே மாதிரிதான். சோ அந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கறாங்க, என்ன பண்ண முடியும்? சோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணா இருந்து எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு சார். தன்னோட அடையாளத்தை உருவாக்கிக்கிறதுக்கு இந்த நாடு எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு சார். அதனால என் அடையாளத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன் சார். நிறைய பவர்ஃபுல் உமன் இருக்காங்க சார். இன்னைக்கும் சரி நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம 3 times பிரைம் மினிஸ்டர் அவங்க இருந்திருக்காங்க சார். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது சார். சோ ஏன்னா யாரும் அவங்கள வச்சு இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. வயசான பெண்மணியோட எதையும் எடுக்க விரும்பல. யாரும் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இல்ல. அதோட பாலிடிக்ஸ்ல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா பாலிடிக்ஸ் படத்துல அப்போ இவங்க கழுத்தை வெட்டிடுவேன், எல்லாத்துக்கும் எதிரா நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும்போது நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க மட்டும்தான் கான்ஸ் கூடயும் எல்லா குமார்ஸ் கூடயும் எல்லா கபூர்ஸ் கூடயும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. இது எதுக்காக நான் பண்ணேன்னா, ஏன்னா மக்கள் அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வாய்ப்புகள் கேட்டுட்டு இருந்தேன். நான் கேட்கலன்றது அர்த்தம் கிடையாது, பலமுறை நான் கேட்டிருக்கேன். பிலிம் இண்டஸ்ட்ரியில உதிக்கிற சூரியனுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வெற்றி கிடைச்சா எல்லாரும் உங்க பின்னாடி வருவாங்க. இந்த சூரியன் எல்லாத்த விட மின்னிட்டு இருக்கும் போது நான் எதுக்கு சைடு ரோல் பண்ணணும்? இப்ப அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பிலிம் இண்டஸ்ட்ரியால இவங்க இவ்வளவு பெரிய ஆள ஆனாங்களோ அதையே கஷ்டப்படுத்துறாங்க, சாப்பாடு போட்ட கையையே கடிக்க வராங்க. சில படங்களோட சூப்பர் ஸ்டார்ஸ் பெண்கள்னு சொல்றவங்கலாம் இது வரைக்கும் ஒரு படம் தான் ஹிட் படம் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க மேல எதுவும் சொல்றது இல்ல. ஆனா பாருங்க, நாங்க தான் தப்பு பண்றதா சொல்றாங்க. உங்களை பத்தி கரண் ஜோஹர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, என்ன வழக்கு பண்ணணுமோ போடுங்க, நாங்க யார் முன்னாடி தலகுனிய மாட்டோம், பொய் சொல்லிக்கிட்டே போ, அடிமையாகுங்க, உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவர் இது எனக்காக தான் எழுதினாரு. நீங்க இதுக்கு முன்னாடி இத சொல்லும்போது அதுக்கு பதிலா அவர் ட்வீட் பண்ணினாரு. உங்க பேரை மென்ஷன் பண்ணல, ஆனா உங்களை பத்தி தான் எழுதினாருன்னு தோணுது. என்ன இவங்கெல்லாம் சைக்கோன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பார்த்தாங்க. அதோட ஒரு இளமையான சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதோட இதுக்கு முன்னாடி அவரோட இன்டர்வியூஸ்ல பல இடங்கள்ல இண்டஸ்ட்ரியில என்ன டார்ச்சர் பண்றாங்க.
என்னை பத்தி இவங்கெல்லாம் தப்பா எழுதுறாங்க, சதி பண்றாங்கன்னு சொல்றாரு. சோ அவர் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு மொத்த நாடுமே திரும்பி பார்க்க தானே செய்யும். நீங்க உங்க வீட்ல பார்ட்டிஸ் வைக்கிறீங்க, ட்ரக்ஸ்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நீங்களே ரிலீஸ் பண்றீங்க. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? உங்களோட தப்பு அவங்க யாருக்கும் தெரியல. அப்புறம் தப்பானவ யாரு? நானு. ஏன்னா நான் அதை வெளியே சொன்னனால. இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் என்ன கொஸ்டின் பண்ற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கு. அவங்க ட்ரக் பார்ட்டி பத்தி எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்ட இந்த மனுஷன் நல்லா இருந்த இளமையான பையன் இறந்துட்டான். அதுக்கு என்ன ரீசன்? அவுட் சைடர்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒன்னு கண்டிப்பா இருக்குல்ல. ஆடியன்ஸ் கேள்வி கேட்கலாம். உங்களோட டயலாக்ஸை நீங்களே எழுதுறீங்க இல்லையா? ஸோ ப்ளீஸ் உங்களோட ஃபேவரட் டயலாக் ஏதாவது சொல்லுங்க மேடம். என்னோட டயலாக்ஸ் நான் சொந்தமாலாம் எழுதுறது கிடையாது. ஆனா என்னோட டயலாக்ஸை நான் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன். அது என்ன டயலாகு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா இவர் பேசும்போது குயின் படத்துல இருந்து ஒரு டயலாக் ஞாபகம் வருது. இப்போ என் நிலைமை குப்தா அங்கிள் மாதிரி ஆயிடுச்சு. எதுவும் சாப்பிடல குடிக்கல எல்லாம் நாசமா போயிடுச்சு. ஐ திங்க் அந்த டயலாக் இப்போ சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சத்ருன் சின்ஹா திரும்ப இந்த டயலாக சொல்றாரு. நான் சாப்பிடல குடிக்கல ஆனா வயிறு மட்டும் வலிக்குதுங்கிறாரு. அதேதான். இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இவங்க தான் ஆள்றாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் இந்த இண்டஸ்ட்ரி எங்களோட ராஜ்யம்ன்றாங்க. எல்லாம் எங்க இஷ்டம் தானே எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆள்றாங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ட்ரக்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க, மாஃபியால மாட்டிக்கிட்டாங்க, அதோட டெரரிசம்ல மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு தெரியாது. எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் பேருக்கு எடுக்கிறான்ட்டாங்க. இன்னும் நீங்க யார் யார் இன்சல்ட் பண்ணிருக்கீங்கன்னு எங்கிட்ட பெரிய குற்றச்சாட்டு லிஸ்டே இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் கங்கனா ரனாவத்தோட அடுத்த குற்றச்சாட்டு. நல்ல வேலை, இது ஒரு மகான் ஆத்மா, ஒரு நல்ல மனுஷன் பேசினத பத்தி இங்க பேசுனீங்க. இல்லனா அந்த கிரிமினல் என்ன பேசினா, திருடன் என்ன பேசினான்னு அதுதான் பேசிட்டு இருப்பீங்க. வெல்கம் பேக் ஆப்கி அதாலத்துக்கு. இன்னைக்கு நம்மோட விருந்தினர் ஆக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர், டைரக்டர் கங்கனா ரனாவத். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல கங்கனா ரனாவத் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, எல்லார் கூடயும் சண்டை போடுறாங்க. ஐ டோன்ட் அக்ரி. இல்ல, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சுஷாந்த் சிங் ராஜ்புத் பத்தி பேசுனீங்க. நீங்க அவர் பேரை வச்சு இண்டஸ்ட்ரி கூட சண்டை போட்டீங்க. எஸ் சார். என்னன்னா எனக்கு ஒரு பிலாசபி இருக்கு. அதாவது என்னன்னா, அவங்க என்னோட விஷயத்துக்கு வராத வரைக்கும் நான் அவங்க விஷயத்துக்கு போக மாட்டேன். நான் என்னோட இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, முதல்ல இவங்க தான் வம்பு இழுத்தாங்க. இவங்க எல்லாரும் எப்படின்னா, காத்தாடி அறுத்து விட்டா கீழே விழும்ல, அதே மாதிரி இவங்க என்கிட்ட வருவாங்க, என்கிட்ட தான் வந்து நிப்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை நாளா இவங்க எல்லாரும், சார் நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை இவங்க எல்லாரும் டார்ச்சர் பண்ணலன்னா, ஒருவேளை என்ன மிரட்டலன்னா, ஜெயில போட பிளான் பண்ணலன்னா, லீகல் கேசஸ் போடாம இருந்திருந்தா, ஒரு நாள் உட்காந்து நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோன்ற அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ நீ சாகுறதே ரொம்ப நல்லதுன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் இவங்க சொல்றதெல்லாம். அப்ப உத்தவ் தாக்கரே முதலமைச்சரா இருந்தாரு, அவரையே நீங்க தண்ணில இருந்தே முதலகிட்ட சவால் விட்டுருக்கீங்க, என்ன பண்ண முடியும்னு கேட்டிருக்கீங்க. மகாராஷ்டிரால என்னாச்சுன்னா, என்ன திட்டினாங்க, ரொம்ப ஓப்பனா திட்டினாங்க. என்ன எல்லா விதமான கெட்ட வார்த்தையிலையும் திட்டினாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே என்ன வேணா இருக்கட்டும், நான் ஃபேவர்ஸ் வாங்கினதே இல்ல. என்ன தப்பான பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் உண்மையாவே என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். பப்ளிக்லயும் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். சமூகத்துக்கு முன்னாடியும் என்ன இப்படியெல்லாம் பேசினாங்க. உங்களுக்கே தெரியும். நீங்களும் சொல்லிருக்க, மும்பையை பார்த்தா பயமா இருக்கு, மும்பை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மாதிரி இருக்கு. சார் ஒருவேளை நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க மும்பையை சேர்ந்தவங்க 2 சாதுக்களை லிஞ்சிங் பண்றாங்க. அவங்க 2 பேரும் கொலை செய்யப்படுறாங்க. அதோட உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற போலீஸ் கமிஷனர் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நமக்கும் இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டி இருக்கும்ல, நாமளும் ஓப்பன்லி ஹிந்து, நமக்கும் கண்டிப்பா பயம் இருக்கும்ல. எனக்கும் பயம் இருந்துச்சு, அதனால நான் இந்த வார்த்தைய சொன்னேன். நான் இதை விட அதிகமாவே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க சொல்லிருக்கலாம்ல, நீங்க நிறைய பேசிட்டீங்க, ஆனா யூ ஆர் வெரி சேஃப் இன் மும்பை. ஒருவேளை நான் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருந்தா, இல்ல முதலமைச்சரா இருந்திருந்தா, இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன். சாதுக்களை
கிரவுட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கல்லால எல்லாரும் அடிச்சு அடிச்சு கொன்னுட்டாங்க. போலீஸும் அங்க இருந்தாங்க, ஹவல்தாரும் அங்க இருந்தாரு. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இவளுக்கு இப்படி தோணுது போல, ஆனா நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க? இவ தப்பானவ. இந்த மாதிரி லிபர்ட்டிஸ் யார் கொடுத்தாங்க? ஏன்னா நான் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியோட நெப்போக்கிட் எல்லாம் இல்ல, எந்த அரசியல்வாதியோட நெப்போக்கிட் கிடையாது. அதனால என்ன யாரு வேணாலும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, யாரு வேணா என்ன வேணா சொல்றாங்க. நீங்க எந்த விதத்திலயும் கம்மி இல்லையே. நீங்க முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, நான் உங்கள மாதிரி என் அப்பாவோட பேரு சொத்து அதெல்லாம் வச்சு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கலன்னு சொல்றீங்க. ஒரு மனுஷன் சார், நீங்க சொல்ல போனா என்னோட விஷயங்களை நல்ல விதமா ரெப்ரசன்ட் பண்ண மாட்டீங்க. ஐ திங்க் நல்ல விதமா சொல்ல மாட்டாரு. நீங்க ஒருவேளை நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஒரு மனுஷன் சேர்ல நம்மளோட கார்டியன் நம்மள காப்பாத்த வேண்டியவர் தானே. அவர் என்ன பண்ணிருக்கணும்? சரி, நீங்க இப்படி நினைக்கிறீங்களா? இப்படி தோணுதுன்னா நீங்க என்கிட்ட வந்து பேசுங்க. அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி எங்க இருந்து வருது? ஒருவேளை அவங்க ஏதாச்சும் போராட்டம் பண்ணிருந்தா அவர் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பசங்க பேசுற மாதிரி பேசுறாரு. அதான் தெளிவா தெரியுதே, அவருக்கு கிடைச்ச எல்லாமே ஈஸியா கிடைச்சிருக்கே. சோ எனக்கு இப்படி தோணுச்சு சார். அதாவது பொலிட்டீஷியன்ஸ்க்குன்னு ஒரு டாக்ஃபுல்னஸ் இருக்கும், இல்லன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, இல்லன்னா ஏதாவது ஒண்ணு, இல்ல அவங்களுக்கு ஒண்ணு. பொலிட்டீஷியன்ஸ்க்குன்னு ஒரு சாம் இருக்கும், அதுவும் எல்லா விஷயத்திலயுமே ஷைன் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு தங்களை தாங்களே பில் பண்ணணும்னு நினைப்பாங்க. கஷ்டப்பட்டு மேல வர டாக்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க, அதான் உண்மை. ஆனா இவரு பணக்கார அப்பாவோட ஒரு கெட்டுப்போன மக மாதிரி பேசுறாரு. ஏன் அப்படி? அவங்களுக்கு என்ன நஷ்டமாச்சு? உங்களுக்கு தானே நஷ்டம் ஏற்படுது. நீங்க இருந்த வீட்டை இடிச்சிட்டாங்க. சார், எனக்கு நடந்த நஷ்டம் அது மட்டும் இல்ல சார், இன்னும் நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நான் ஒரு பெண்ணா இருக்கறனால என்ன அசிங்கமா திட்டுறதுக்காக இவங்க நிறைய பழக்கப்படுத்திட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா மட்டும் இல்ல, பஞ்சாப்லயும் யாரு பார்த்தாலும் அசிங்கமா திட்டுறாங்க. உருவப்படத்தை செருப்பால் அடிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு இன்டெகிரிட்டி, அவளோட காசு, புகழ், செல்வம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். ஆனா இங்க பொண்ணுங்களை அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அசிங்கமா திட்டுறாங்க. ஐ திங்க் இந்த நாட கொஞ்சமாவது காம் டவுன் பண்ணி ஆகணும். ஏன்னா பொண்ணுங்களை நீங்க இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆனா சில நல்ல விஷயங்களும் இருக்கு. ஃபைனலி நீங்க தேர்தல் களத்துல இருக்கும்போது, மண்டியில இருக்கும்போது யோகி ஆதித்யநாத் மும்பைல நடந்த இன்சிடென்ட் பத்தி பேசினாரு. அவர் என்ன பேசினார்னா, எதிரிகளை எதிர்க்கிறதுக்கு ராணி லட்சுமிபாய் மாதிரி கங்கனாவுக்கு வீரம் இருக்கு. இவங்க மும்பைல உத்தவ் தாக்கரேவை வீதிகளுக்கு இழுத்து பதில் சொல்ற மாதிரி பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, இது ஒரு மகான் ஆத்மா, ஒரு நல்ல மனுஷன் பேசுனத பத்தி இங்க பேசுனீங்க. இல்லன்னா அந்த கிரிமினல் என்ன பேசினா, திருடன் என்ன பேசினான்னு அதுதான் பேசிட்டு இருப்பீங்க. சோ சார், நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அதாவது நான் அந்த மாதிரி ஏதாவது என் மேல அவருக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. யோகிஜி எனக்கு ரொம்ப முக்கியமானவர், அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அவருக்கு என் மேல நல்ல ஒப்பீனியன் இருக்கு. ஆனா ஏன்னா எதுக்காக நல்ல ஒப்பீனியன்னா, சில பேர் நேச்சுரலி செட் ஆயிடுவாங்க, நம்மளோட எனர்ஜி ஆயிடுவாங்க. சில பேருக்கும் நமக்கும் செட் ஆகாது. இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. நான் எதுவுமே பண்ணல, சும்மா பிரீத்திங் தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் பண்ணாம இருந்தாலும் அவங்க என்ன எப்படியாவது முடிச்சிடலான்னு பாப்பாங்க. நான் அவங்க மேல ஏதாவது கேசஸ் போட்டிருக்கேனா? இல்ல, அவங்க தான் என் மேல போட்டிருக்காங்க. இவங்க தான் என்ன முடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஏன்னா நான் இவங்கள மாதிரி. பிஜேபி காரங்களுக்கு ஏன் உள்ள பிடிச்சிருக்கு? ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் உண்மையானவ, நம்பிக்கையானவ. யார் உண்மையாவும் நம்பிக்கையாவும் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் பிடிக்கும். ராட்சசர்கள் ராட்சச சேனையில தான் இருப்பாங்க, தேவர்கள் தேவர்கள் சேனையில தான் இருப்பாங்க. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நட்டாஜி உங்க மேல கோவமா இருக்காரு, நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுங்க, அமைதியா பேசுங்கன்னு சொல்றாருன்னு. சார், என்னன்னா சார், இப்போ நான் ரொம்ப வருஷங்களாவே எல்லா விஷயத்திலயும் நானே சண்டை போட்டு வந்துட்டு இருக்கேன். நான் பொலிட்டிஷியன் ஆகி இப்போ 2 மாசம்தான் ஆகுது. சோ இந்த பாலிடிக்ஸ பத்தி எல்லா விஷயங்களையும் எனக்கு ஃபுல்லா தெரியாது. சோ பார்ட்டியோட கைடன்ஸ் என்கிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி பார்ட்டியோட கைடன்ஸ்ல தான் நடக்கணும்னு சொன்னாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அவங்களோட ஜாபோட ஒரு பார்ட்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்தையும் இதையும் எனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றாங்க. இவள அடிச்சாங்க, திட்டினாங்க, இவ மேல கேஸ் போட்டாங்க. ஒரு சீனியரா இருந்துகிட்டு என்னோட பார்ட்டி எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் கூட சொல்லக்கூடாதா? என்னது இது? விவசாயிகளை பலாத்காரம் செய்யறவங்கன்னு சொல்றது உங்க பார்ட்டியோட கைட்லைன் தானா?
அவங்கெல்லாம் பிணங்களை தொங்க விடுறாங்கன்னு சொல்றது உங்க பார்ட்டியோட கைட்லைனா? நீங்க சார் என்னதான் இங்க பாருங்க, நீங்க என்ன ரொம்ப தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க என்ன அதாலத் நடக்குதுன்னு எனக்கு நீங்க ஒண்ணும் என்ன புரியல. சொன்னீங்கன்னு இங்க எழுதி இருக்கு. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்க சொல்லிருக்கீங்கல்ல விவசாயிங்க போராட்டம் நடக்கிற இடத்துல அங்க எஸ் பாத்தீங்களா பாத்தீங்களா? அது இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாரு சார். இத மாத்தாதீங்க. ஏன்னா ரஜத் சார் இப்போ முழு மீடியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. எல்லா மீடியாவும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. அறகுறையா கேட்டத அதையே ஹெட்லைன் ஆக்கிட்டாரு. அவ்வளவுதான், பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, எந்த இடத்துல விவசாயிகளோட போராட்டம் நடக்குதோ அந்த இடத்துல, விவசாயிகளோட போராட்டம் நடந்த இடத்துல அங்க பெணங்களை தொங்க விட்டுருக்காங்க. அங்க கொலை நடந்திருக்கு, என்கிட்ட முழு கவரேஜ் இருக்கு, நான் காட்டுறேன். அங்க ரேப் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. கேங் ரேப் நடந்திருக்கு, அந்த கவரேஜும் இருக்கு, நான் காட்டுறேன். அது விவசாயிகள் தான் பண்ணாங்கன்னு நான் சொன்னனா? இல்ல, அங்க இருந்த வெளியாளுங்க தான் இந்த விஷயங்கள் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா பாருங்க, நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் எல்லா மீடியாலயும் இருக்கு. இது எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் கூட தெரியும். ஓகே, ஆனா ஒருவேளை அங்க நடந்த எல்லாத்தையும் ஒரு பாவப்பட்ட பொண்ணு சொன்னா, அட சொல்லிட்டியா, என்ன இவ சொல்லிட்டா, சோ என்ன இவ இப்படிலாம் பேசிட்டா அப்படின்னு ஆக்டிங் பண்றாங்க. 1 lakh நியூஸ் ஐட்டம்ஸ் வந்தது. இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம்? சோ ஐ ஃபீல் ஆஸ் அ பர்சன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உலகம் உண்மைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட அத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைய ஒத்துக்காம பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோட மத்த சாதாரண மனுஷன், அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாம அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி பேசுறது, பிளஸ் எது மைனஸ் எது தெரியாதவங்கள அவங்க பேரை கெடுத்து எங்கேயும் போக விட மாட்டீங்க. உலகம் இப்படிதான் இருக்கு. இத பத்தி ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னு சொல்லட்டுமா? நீங்க சொன்ன ஹெட்லைனை தான் அவரும் சொல்லிருப்பாரு. சொல்லுங்க. இல்ல, அவரே ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபில இருந்து இப்படி ஒருத்தர் பேசுறாங்கன்னா பிஜேபிக்கு விவசாயிங்க மேல அக்கறையே இல்லன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க பாட்டியோட பாலிசிஸ் அதை எங்க பாட்டி ரொம்ப கிளியரா நல்லபடியா வச்சிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, இனிமே நான் என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுன்றதே மறந்துட்டேன். நான் எங்க பார்ட்டியோட பாலிசி படி தான் நடந்தாகணும். பார்ட்டியோட பாலிசி சப்கா சா சப்கா விகாஸ். அவங்க அந்த டெரரிஸ்ட பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்க விவசாயிகளை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அவங்களும் எங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட கன்சர்ன் அது மட்டும்தான். ஆனா நான் அந்த போராட்டத்தோட இன்னொரு பக்கத்தை பத்தியும் பேசினேன். அவங்க அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணாங்க, நான் அதை பத்தி பேசினேன். ஆனா என்னோட பார்ட்டியோட பாலிசி படி கண்டிப்பா நான் அவங்க கூட தான் இருப்பேன். சோ இப்போ இந்த விஷயத்த அவங்க நெருப்புல எண்ணெய ஊத்தி அதிகமாக்குனாங்க. என்ன கீழ்த்தனமா காட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. இவ 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 ரொம்ப. நீங்க விவசாயிகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், நானே ஒரு விவசாயி தான் சார். என் ஃபேமிலில எல்லாரும் விவசாயிகள் தான் சார். நாங்க சின்ன வயசுல இருந்து விவசாயம் தான் பண்றோம். எங்களோட சின்ன வயசுல ஃபார்மிங்ல ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் தான் வயலுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருப்பேன். உங்களோட பேரண்ட்ஸ் விவசாயம் பண்ணு அதுவே போதும்னு சொன்னாங்களாமே? என் பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ நாங்க எல்லாம் விவசாயிகள். ஆனா இப்ப விவசாயிகள் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்க மனசுல எப்பாவது இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றி இருக்கா? அதாவது விவசாயிகள் எங்க இருக்காங்களோ அங்க சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு, கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் எப்பவும் நினைச்சதில்ல. அங்க நடந்த விவசாய போராட்டத்துல முழுமையா ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அந்த விவசாய போராட்டத்துல நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா, அதுக்கு வேற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. முதல் முறை இதை சொல்ல எங்கிட்ட 2020 நடந்த ஒன்னு இருக்கு. பிபிசி 88 வயசான ஒருத்தங்களோட வீடியோவை போஸ்ட் பண்ணிச்சு. 100 ரூபாய் வாங்கி நடிக்க வந்த அவங்களே தான் இவங்கன்னு சொன்னீங்களாமே? இல்ல, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்க ஒரு நடிக்கிற கேங் இருக்கு. அவங்களோட வீடியோ நான் பாத்திருக்கேன். சைன்வாக்ல எல்லாருக்கும் 500 ரூபா கிடைக்கும், பிரியாணி எல்லாம் கிடைக்கும். இது எல்லாரும் பார்த்தாங்களே. அந்த வீடியோஸை எல்லாரும் பார்த்திருக்காங்க. வேணும்னா நான் நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்றேன் சார். சோ என் மேல இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. எந்த போராட்டத்துக்கும் போல நான் எதுவும் ஆப்ரேட்டும் பண்ணல. உலகம் முழுக்க பார்த்ததுதான் நானும் பார்த்தேன். ஆனா இப்ப என்னென்னலாம் சொல்றீங்க? பார்த்ததை எதுக்கு சொல்றேன்னு கேக்குறீங்க. நான் அவ்ளோ அறிவாளிலாம் இல்ல. பார்த்த அங்க இருக்கிற கூட்டங்களுக்கு காசு எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு பிரியாணியும் சாப்பிட கொடுப்பாங்க. இத பத்தி முழு நாடும் டிபேட் பண்ணுச்சு. 500 ரூபாய் வாங்கிட்டு எல்லா போராட்டத்திலயும் கலந்துக்கிறாங்க, பிரியாணி வாங்கிட்டு போறாங்க. அதே சேம் ஃபேஸஸ் தான், ஷைன் பேக்ல இருக்கிற அதே ஃபேஸஸ் தான் அவங்க அந்த இடத்துல ஐடென்டி பண்ணிருக்காங்க.
இவங்களே தான் அங்கேயே இருக்காங்க. முழு உலகமே இத பாத்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் என்ன எதுக்காக டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால எனக்கு எந்த அந்த பிரச்சனையும் subject இல்ல. பத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியமா? எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் நான் பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா நம்ம நாட்டுல சில விதமான விதேச சக்திகள் இருக்காங்க. நம்ம நாட்டை அழிக்க நினைக்கிறாங்கன்னா, தீவிரவாதம் சூழணும்னு நினைக்கிறாங்கன்னா, பங்களாதேஷ்ல இருக்கிற நிலைமை மாதிரி மத்த நாடுகள்ல இருக்கிற நிலைமை மாதிரியும் நம்ம நாட்டிலயும் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு கோழைகள் இல்லல்ல. நம்ம எதிர்த்து கேட்டதானே ஆகணும். நம்ம பேசாம உட்காந்துட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா என்ன? மக்களும் உங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தினாங்க. நீங்க பார்லிமெண்டோட மெம்பராகி முதல்ல சண்டிகர்ல இருந்து டெல்லி வரும்போது சிஐஎஸ்எஃப் ஜவான் உங்களை தாக்குறாங்க. அதோட அவங்க நானும் விவசாயின்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்போ உங்களோட யூனிஃபார்மோட மரியாதை புரியலன்னா, நீங்களே ஒரு வஞ்சகரா இருக்கீங்க. உங்க கடமையை மறக்கறீங்க. உங்க மேல முழு நம்பிக்கையோட உங்க மேல மரியாதை வச்சிருக்கிற ஒரு மனுஷன் மேல நீங்க தாக்குதலை கொண்டு வரீங்க. இந்த மாதிரிலாம் ஏன் பண்றாங்க? உங்களுக்கு விவசாயிகள்னு சொல்லிக்க தகுதி இருக்கா? நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், உங்க எல்லா ஐடென்டிட்டியும் பறிக்கப்படும். அப்புறம் நீங்க எதுவும் இல்ல, நீங்க ஒரு டெரரிஸ்ட், அவ்வளவுதான். அதோட அவங்க ஓப்பன்லி காலிஸ்தானை டிபெண்ட் பண்றாங்க. விவசாயிகள் போராட்டத்துல காலிஸ்தானை டிமாண்ட் பண்றாங்க. என்கிட்ட எத்தனை வீடியோ இருக்கு எனக்கு ஒண்ணு புரியல. எப்படி மக்கள் இவ்ளோ அப்பாவிகளா கேள்விகள் கேக்குறாங்கன்னு தெரியல. என்கிட்ட எத்தனை வீடியோஸ் இருக்கு தெரியுமா? இத பத்தி நிறைய இருக்கு. இன்னைக்கு நாம நம்ம நாட்டை உடைய விட்டுட்டோம்னா, இந்த நாட்டுல எத்தனை பேரு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மாவும் அந்த விவசாயிகள் போராட்டத்துல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் வாங்கிட்டு அதுக்கு போனாங்கன்னு சொன்னதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு மனசு தாங்கல. ஆனா என்கிட்ட இருக்கிற போட்டோல ஷாஹின் பாக்ல இருக்கிற ஆளுகளும் சேம் இங்க வந்திருக்காங்க. அவங்களோட போட்டோஸ் என்கிட்ட இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனைன்னா கோர்ட் இருக்கு, ஆர்டர்ஸ் இருக்கு, கேஸ் போட்டிருக்கலாம். அதோட போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு. ஒருத்தருக்கு லா அண்ட் ஆர்டரே புரியலன்னா, ஒருவேளை நானும் எல்லாரோட ஸ்கோரும் ரோட்லயே ஸ்கோர் செட் பண்ணோம்னா எல்லாரும் ரோட்லயே வந்து அடிச்சுக்க மாட்டாங்களா? நீங்களும் செட்டில் பண்றீங்க. தில்ஷித் தோசாஞ்சும் இதுக்கு கமெண்ட் பண்ணாரு. அப்ப நீங்க அவரை கரண் ஜோஹரோட வளர்ப்பு நாயின்னு சொன்னீங்க. சார், முதல் விஷயம், இந்த நாட்டை எல்லாரும் துண்டு துண்டு ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எங்க நாடு இந்த மாதிரி அழியறதெல்லாம் பார்க்க முடியாது. நாங்க சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஏன்னா இல்ல, இந்த விஷயத்துல நாடை பிரிக்கிறதுக்கான அழிக்கிறதுக்கான விஷயமே வரலையே. அவர் இதுக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க இப்ப கொடுத்த பதில் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஜால்ரா அடிக்காம கிளம்பு. நீ அவங்களோட ஷூவை நக்கி அவர் என்ன எழுதினாருன்னு சொல்ல மாட்டீங்களா? அதுவும் சொல்லுங்க சார். நான் சொன்னது மட்டும் சொல்றீங்க, அவர் சொன்னது சொல்ல மாட்டீங்க. இல்ல, அதையும் நான் சொன்னேன். இல்ல அவர் என்ன எழுதினாரு அத சொல்லுங்க. அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, நீ யார் யார் கூட எல்லாம் படம் பண்ணியோ அவங்களோட வளர்ப்பு நாய் நீதான் அப்படின்னாரு. அந்த வளர்ப்பு நாய்க்கு பின்னாடி என்ன எழுதிருக்காரு சொல்லுங்க. இதுதான் முதல் கமெண்ட். அதுக்கு முன்னாடி உங்க கமெண்ட் தான் இருக்கு. இல்ல அவங்க இப்படி எப்பவும் நடக்காது. நானா போய் யாருக்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். இது என்னோட பிரின்சிபல். நான் அப்படிதான் நடப்பேன். ஆனா எல்லாருமே முதல்ல நீங்க தான் சண்டை ஆரம்பிக்கிறதா இல்ல, சொல்றாங்க. இத வச்சுதான் இந்த ஆளுங்க எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்பயும் நானா போய் சண்டை போட மாட்டேன். எப்பயும் சண்டை போட மாட்டேன். முதல்ல அவங்க வந்து சண்டை போட்டா அதை நான் முடிச்சு வைப்பேன். அதனால எல்லாரும் நான் தான் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜை யூஸ் பண்றது கரெக்ட் இல்ல தானே? நீங்க பதில் சொல்லலாம், அதுக்கான உரிமை இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்பவும் கீழ்த்தனமா காமிச்சு, இல்லன்னா ஒரு வகையான தவறான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி, தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி மிரட்டணும்னு பாக்குறாங்க. இப்ப நான் எப்பவும் லைனை கிராஸ் பண்ணதில்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. இப்ப இது லாஸ்டா இருக்கிற ட்வீட். இதை நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நீ யார நக்கி வேலை வாங்குறியோ தினமும் நான் உங்களை தோச்சு எடுக்கிறேன். சார் இங்க பாருங்க, நீங்க என்ன ரொம்ப மோசமா ரெப்ரசன்ட் பண்றீங்க. ரொம்ப மோசமா ரெப்ரசன்ட் பண்றீங்க. அவர் என்னென்ன எழுதினாருன்னு சொல்ல மாட்டாரு. அவர் எவ்வளவு திட்டிருக்காரு சார், உங்களுக்கே தெரியும்ல. வரும்போது அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி இப்போ திட்டும் போது என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் உங்களை திட்டுறாரு, தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு, அப்ப என்ன பண்ண முடியும்? நோ யூ ஆர் நாட் ரைட் அப்படின்னு சொல்லவா முடியும்? கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், நல்லா பதில் சொல்ல முடியும். அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரிதான் பதில் சொல்ல முடியும். எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்ல.
ஓகே, இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் கங்கனா ரனாவத்தோட வழக்குகளையும் கேள்விகளையும் தொடரலாம். மை காட், ஐ கான்ட் பிலீவ் இவரும் கரண் ஜோஹர் கிட்ட மீட்டிங் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தினர் பார்லிமெண்ட் மெம்பர் கங்கனா ரனாவத். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் கங்கனா ரனாவத் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, எந்த விதமான அடிப்படை இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அது வாய்ப்பே இல்ல. தேர்தல் மூலமா உங்களுக்கு எதிராக விக்ரமாதித்யா சண்டை போட்டாரு. உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போவேன்னா, காய்கறி மார்க்கெட்ல காய்கறி ரேட் என்னன்னு உங்களுக்கு மறந்து போயிடுங்கிற அளவுக்குன்னு சொல்லி இருக்கீங்க நீங்க. இங்க பாருங்க, இது மை காட், ஐ கான்ட் பிலீவ் இவரும் கரண் ஜோஹர் கிட்ட மீட்டிங் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய பெரிய விஷயத்துல இவர் என்ன விக்டிம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் பழமொழியே இருக்குல்ல, எங்க ஆளுங்கனாலே நாங்க கொள்ளையடிக்கப்பட்டிருக்கோம்னு. படகு முழுகிற இடத்துல தண்ணி இல்ல. என்ன காங்கிரஸோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொன்னாருன்னா, வெஜிடபிள் மார்க்கெட்ல எல்லாம் பிரைஸ் அதிகமாயிடுச்சுன்னு. மார்க்கெட்ல இருக்கிற பெண்களும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அதனால நான் இத ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லல, முழு காங்கிரஸ் பார்ட்டியே தான் சொன்னேன். ஒருவேளை மார்க்கெட்ல இருக்கிற பெண்களை பத்தி நீங்க இப்படி பேசுனீங்கன்னா, வெஜிடபிள் மார்க்கெட் போய் வெஜிடபிள் ரேட் கேக்குறதே மறந்துடுவீங்கன்னு சொன்னேன். ஆனா இவர் அதை எப்படி சொல்றாருன்னா, சரி இது பேஸ்லெஸ் விஷயங்களா சொல்லுங்க. எப்படி இது பேஸ்லெஸ் சொல்லுவீங்க? காங்கிரஸோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொன்னாருன்னா, மார்க்கெட்ல பிரைசஸ் அதிகமாகுது, யாராச்சும் சொல்லுங்க. இதோட ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை மக்கள்லாம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் அதை போட்டு காட்டுறேன். இந்த போட்டோ அவங்க போட்ட போட்டோ இதுதான். இத பத்தி நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னது சரிதான். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பாதி தான் சொன்னேன். பாத்தீங்களா மீடியாக்காரங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், என்னோட இமேஜ் பர்சனாலிட்டி எல்லாமே கெட்டது இந்த மீடியாக்காரங்கனாலதான். இது மட்டும் கிடையாது, நீங்க உங்களை பத்தி மட்டும் சொல்லிக்கல, ராகுல் காந்தியை பத்தியும் சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ராகுல் காந்திய ட்ரக் டெஸ்ட் எடுக்கணும். நான் முதல்ல பார்லிமெண்ட் போகும்போது நேச்சுரலி இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அங்க அவங்க முதல் ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்போதான் நான் அங்க அவரை நேரடியா பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. நீங்க நம்பவே மாட்டீங்க, அவரு அந்த இடத்த என்ன நிலைமையாக்கிட்டாரு தெரியுமா? எல்லா கடவுளோட போட்டோவும் கொண்டு வந்து அவர் தலையில மாட்டிக்கிறாரு, இதுன்றாரு அதுன்றாரு. அதோட ஏதோ அனாலிசிஸ் பண்றாரு. ஆனா அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஏதேதோ பண்ணி என்ன சொல்றாருன்னா, இருக்கிற எல்லா கடவுள்களும் எல்லாரும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இததான் வச்சிட்டு இருந்தாங்க. எல்லா கடவுளையும் அவரோட பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கிட்டாரு. எல்லா கடவுள்களும் எங்களோட பிராண்ட் அம்பாசிடர். அதோட அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, நான் சிவனோட பக்தன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் கீழே உட்காந்துக்கிட்டு இப்படியே இருந்தாரு. இப்படியே உட்காந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. நான் அவரை பாத்துக்கிட்டே இருந்தேன், ஏதாவது ஆயிடுச்சோ என்னமோ போய் பாருங்கன்னு. இப்படிலாம் பண்ணா நம்மளுக்குள்ள எண்ணங்கள் வரதானே செய்யும். இவர் ஏன் இப்படிலாம் பண்றாரு? சோ நேச்சுரலி அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாருன்னு கன்ஃபார்ம்லாம் சொல்லல, ஆனா டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ராகுல் காந்தி ரொம்ப ஆபத்தானவர், பிட்டரானவர், மோசமானவர், பாய்சனஸ் விஷத்தன்மை உடையவர், டெஸ்ட்ரக்டிவ் அழிக்கிறவர்னு சொல்றீங்க. இந்த நாடு முழுக்க இதான் சொல்லுது. பாருங்க சார், அவர் பண்ற இந்த வேலைகள் எல்லாம், உதாரணத்துக்கு அவர் ஃபாரினுக்கு போறாரு. அங்க ஃபாரினுக்கு போய் ஓபன்லி சொல்றாரு, we want America to interfere with India's internal politics. ஏன் நமக்கு இங்க டெமோக்ரஸி இல்லையா? ஓபன்லி இங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இதை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், ஏதோ ஒன்னு பண்ணி நான் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பேன்றாரு. அது கேஸ் பத்தின விஷயமா இருக்கட்டும்,
அது வயலன்ஸ் பத்தின விஷயமா இருக்கட்டும், நாட்டை எப்போது பிரிக்கிறதுலே இருக்காரு. பாருங்க சார், இந்த பணக்கார வீட்டு பசங்க எல்லாருமே நமக்கு கிடைக்காத விஷயம் நாசமாயிடும்னு நினைக்கிறாங்க. சோ இந்த நாட்டை அழிச்சிடணும் நினைக்கிறாரு. ஒருவேளை நான் பிரதமர் ஆக முடியலன்னா இந்த நாட்டுல பொருளாதாரமா இருக்கட்டும், பார்டர்ஸா இருக்கட்டும், இல்ல செக்யூரிட்டியா இருக்கட்டும், இல்ல என்னவா வேணா இருக்கட்டும், இப்படி மொத்தமா எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஆனா என் மேல இவ்ளோ குற்றச்சாட்டுகள் போடுறீங்க, இவ்ளோ சொல்றீங்க. ஆனா நான் ஒரு கூல் மைண்ட்ல தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் யோசிங்க, அந்த மாதிரி ஒரு ஆளை இந்த மாதிரி பேசுறனால எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? என்ன கிடைக்கும்? நான் எனக்காகவா சொல்றேன்? இது மூலமா எனக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குதா இல்ல காசு கிடைக்குதா சொல்லுங்க? எனக்கு என்ன கிடைக்குது? இதனால எதிரிகள் தான் கிடைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எனக்கு ஆல்ரெடி நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. பார்லிமெண்ட் மெம்பர்ஷிப் கிடைச்சது. பார்லிமெண்ட் மெம்பர்ஷிப் சார், இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாமே இந்த நாட்டுக்காக தான். பார்லிமெண்ட் ஆளுங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீ எதுவும் பேசாத, நீ எதுவும் பேசாம இருந்தா நல்லதுன்றாங்க. சோ அவங்க இத பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் சொல்றது எல்லாமே நாட்டுக்காக தான். நான் ஏதாச்சும் என் உரிமைக்காக சொல்றேனா, எனக்காக சொல்றேனா? என் பார்ட்டிக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. அவங்க என்ன ஸ்போக்ஸ் பர்சன் ஆக்கல சார். சோ டிக்கெட் கிடைச்சிச்சு அதனாலதான் இப்படி எல்லாம்னு சொல்லாதீங்க சார். காங்கிரஸ் கிட்ட இருந்து வந்துச்சு, இங்க இருந்து வந்துச்சு. என் ஃபேமிலிக்கும் காங்கிரஸ்க்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. சோ இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் யோசிக்கணும். நான் சொல்றத விட்டுருங்க, நீங்களா யோசிங்க, அட்வான்ஸா யோசிங்க. நான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு எதிரா பேசுறேன், அதுல எனக்கு ஏதாச்சும் நோக்கம் இருக்கா? நாட்டை டேமேஜ் பண்றவங்களுக்கு எதிரா நான் பேசுறேன். எல்லா விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட காரணமும் சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் பேஸ்லெஸ்ஸா பேசுறேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க சார், பாருங்க, நீங்களே நல்லா பாருங்க. பேஸ்லெஸ் சார், நான் பேஸ்லெஸ் விஷயம் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் 2014 தான் கிடைச்சது, 1947 நம்ம கிடைச்சது பேருக்கு தான் சுதந்திரம்னு சொல்லிருக்கீங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம சுதந்திரத்துக்கு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. சுபாஷ் சந்திர போஸ்ஜிக்கு அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அண்ட் நேரு அண்ட் காந்திஜிக்கும் ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஒரு பக்கம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க உயிரோட போக கூடாது, இவங்க ரத்தம் சிந்தனும், யாராச்சும் சிந்தியே ஆகணும். இவங்க ரத்தம் வெளியே வரலன்னா ஏன் ரத்தமும் வெளியே வரணும். ஆனா இன்னொரு கூட்டம் இவங்கள அன்பால போகணும்னு சொல்லுது. இன்னொரு கேங் இவங்கள அன்பா அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு நம்மள நாசம் பண்ணவங்கள அன்பா அனுப்பணுமா? அதோட அந்த லெட்டரை கொடுத்தது யாரு? மவுண்ட் பிட்டன் தான் கொடுத்திருக்கான். மவுண்ட் பிட்டன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹரிசிங், காஷ்மீரோட ராஜா. அட, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? நீங்க போய் கூகுள்ல பாருங்க. ஒருவேளை நீங்க ஏன் சொல்றீங்க சார்? ஆனா சுதந்திரம் கிடைச்சது ஒரு பார்ஷியலான சுதந்திரம் தான். சோ இப்படி சொன்னனால என்ன ஆயிடுச்சு? நானும் இதே நாட்டுல தான் இருக்கேன். 2014க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியும். நீங்க வேணா என்ன தூக்குல கூட போடுங்க. என்ன இந்த நாட்டுல இருந்து, சொசைட்டில இருந்து வெளியே போக சொல்றாங்க. யூ ஆர் டூ டேலண்டட் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரி. சோ ஓகே, எனக்கு ரொம்பவே எவால்வ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. பல விஷயங்கள்ல சுதந்திரம் இருக்கு. நம்மளோட பிசிக்கல் ஃப்ரீடமா இருக்கலாம், நம்ம பேசுறதுக்கான ஃப்ரீடமா இருக்கலாம், மைண்ட் செட் ஃப்ரீடமா இருக்கலாம், நம்ம எண்ணங்களுக்கும் இருக்கலாம். இங்க பாருங்க, சுதந்திரத்துக்கு இங்க நிறைய ரூபங்கள் இருக்கு. இதுக்காக என்ன தூக்குல போடுறீங்களா? போடுங்க. கெலிலியோவையும் தூக்குல போட்டீங்க, எல்லாரையும் தூக்குல போடுறீங்க, எல்லா யுகத்திலயும் தூக்குல போடுறீங்க, என்னையும் தூக்குல போடுங்க, நான் தயாரா இருக்கேன். இந்த முறையை நீங்க தான் நினைக்கிறேன். இப்போ மக்கள் யாராவது கேள்வி கேட்கலாம், 1-2 கேள்விகள் கேட்கலாம். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, சோ நீங்க கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பொலிட்டீஷியனை பண்ணிப்பீங்களா இல்லனா ஆக்டரை பண்ணிப்பீங்களா? இத பத்தி நான் என்ன சொல்றது? அது பாருங்க, நான் என்னோட கல்யாணத்தை பத்தி நல்ல எண்ணத்துல தான் இருக்கேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு நினைக்கல. பவர்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் வேண்டான்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்தவரையில எல்லாருக்கும் கம்பெனியா வேணும், கண்டிப்பா இருக்கணும். என்னோட குடும்பத்தை பார்க்கும்போதுதான் எனக்கு அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ், கன்வென்ஷனலா இருப்பாங்க. எங்க அப்பா அம்மாவோட உறவை பார்க்கும்போது எனக்கும் குழந்தைங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இதெல்லாம் என்னோட எண்ணங்கள். ஆனா இப்போ எல்லாரும் என் பேரை கெடுத்து வச்சிருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆக விட மாட்டாங்க. அதாவது எனக்கு என் மேல இவ்ளோ கோர்ட் கேசஸ் இருக்கு. யாரு கூடயும் கல்யாணம் பண்ணணும்னு பேசினா கூட போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க, சம்மன்ஸ் வருது. ஒரு நாள் என்னோட வருங்கால மாமனார் மாமியார் வீட்ல இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெளிய சம்மன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஓடிட்டாங்க.
ஸோ இதுவும் அதுக்கான ஒரு சைடு எஃபெக்ட் தான். இல்லை, நான் சும்மா சொன்னேன். இந்த நல்ல மூட்ல ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கான ஜட்ஜ் கங்கனா ரனாவுத் கேஸ்ல பவன் வர்மாவோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்ம வழக்கு நடத்தினது பிலிம் ஸ்டார் கங்கனா ரனாவுத் மேல. அவங்க கிட்ட அவங்க படங்கள் பத்தி கேட்டோம், அவங்க புது படம் எமர்ஜென்சியை பத்தி கேட்டோம், அவங்களோட பொலிட்டிக்கல் கரியரை பத்தி கேட்டோம், அவங்க எண்ணங்களை பத்தி கேட்டோம், எல்லாத்தை விட பெரிய விஷயமான பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி அவங்க கருத்துக்கள் என்னன்னு கேட்டோம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கான ஜட்ஜ் டிப்ளமேட் பவன் வர்மா சாரோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். கங்கனாஜி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு புத்திசாலியான நடிகை. அது இன்னைக்கு கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க ஒரு நல்ல திறமசாலியான நடிகை. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். உங்களோட வெளிப்படையான பேச்சு, உங்களோட தைரியம், உங்களோட கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இந்த எல்லா விஷயங்களையும் நான் பாராட்டியே தான் ஆகணும். நீங்க நிறைய கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிறீங்க. அதுல உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆமா சார், தேங்க்யூ. ஆனா அது கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஃப்ரேஸ், செல்ஃப் விக்டிம் மைசேஷன். அதாவது முழு உலகமும் என்னோட எதிரி. அதோட இந்த விஷயத்திலிருந்து நீங்க வெளியே வந்து வளரணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இத ஒரு கவிதையா சொல்றேன். खतावार कहते हैं गुनाहगार. खतावार समझेगी दुनिया मुझे, बस इतनी भी ज्यादा सफाई न दे. நான் உங்களை குற்றவாளி இல்ல நிரபராதின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு விரும்புறேன். முதல்ல நீங்க ஒன்னு சொல்லுங்க. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பேஸ்லெஸ்ஸா? நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸோட பேஸையும் பிரசன்ட் பண்ணிட்டேன். நான் அதை பத்தி தான் பேச வரேன். ஆனா ஜட்ஜி பேசும்போது அவங்களுக்கு பேச அனுமதி கொடுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த ஒரு காரணத்தினாலையும் என் மேலேயும் எந்த குற்றச்சாட்டும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு நல்லாவே புரியுது. இவர் அப்படியே தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறாரு, பழியும் இல்லாம போயிடணும்னு நினைக்கிறாரு. சரி, இப்போ என் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு இப்போ இன்னொரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. நமக்கு தெரியறதெல்லாம் இவர் முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இத இவர் இங்க எழுதல, இத இவர் பாருங்க. முதல்லயே கொண்டு வந்திருக்காரு. நான் உங்களை, நீங்க என்னையும் விட மாட்டீங்கன்னு ஏற்கனவே தெரியும். அதனால இப்போ இன்னொரு முறை நான் பேசும்போது குறுக்கிட்டீங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது நான் எந்த பகையிலையும் நான் சொல்லல. நான் என்ன கவிதை சொல்ல வந்தேன்னா, என் கண்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்டனர், அதாவது தோட்டத்தோட வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிறவர். தோட்டத்தை பாத்துக்கிறவன் தோட்டக்காரன் தான். என்னதான் நம்ம ஓனரா இருந்தாலும் தோட்டத்து மேல உரிமை குறைவுதான். நீங்க பாதுகாக்கிறவங்க பெருமைப்படுத்தி பேசுறீங்க, அதுவே போதும். ஸோ அதனால என்னோட கடைசி தீர்ப்பா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது நீங்க இப்போ எம்பியா இருக்கீங்க, இப்போ பப்ளிக் லைஃப்ல இருக்கீங்க. அதனால கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்க முயற்சி பண்ணுங்க. பேசுற வார்த்தைகள்ல நிதானம் தேவை. நீங்க உங்க பார்ட்டியும் நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க. அதோட எங்கேயும் எப்போயும் யார்கிட்டையும் பயஸ்டா பேசாதீங்க. அதோட சில நேரங்கள்ல, இதுக்கு முன்னாடி உதாரணங்களை சொன்ன மாதிரி, நம்ம வக்கீல் சார் ரஜத் சொன்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க. இது என் தரப்புலேருந்து உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். இதை நான் உங்களுக்கு தப்புன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஸோட கருத்துக்களை நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ, எதிரிகளோட கருத்துக்களையும் நாம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஸோ நான் ஒரே விஷயம்தான் சொல்லுவேன். ஜட்ஜ் சார், நீங்க என்னோட எதிரிகள் லிஸ்ட்ல வராதீங்க. அப்புறம் நீங்க இது உங்க குற்றவாளி மேல போடுற அநீதி ஆயிட போகுது சார். நீங்க குற்றவாளி இல்லைன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்கு நம்மளோட ஆடியன்ஸ் தான் சாட்சி. அதனாலதான் சொல்றேன். நீங்க அதே மாதிரி நான் இன்னும் உங்களை குற்றவாளின்னு சொல்லலையே. நான் உங்களை சூப்பர் சூப்பர் என்னோட புரிதலோட உங்களோட பேச்சை கேட்டு நான் வெறும் அட்வைஸ் தான் கொடுத்துருக்கேன். பர்சனலி நான் உங்களோட கிரியேட்டிவிட்டியை ரொம்ப பாராட்டுறேன். நன்றி. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கங்கனா ரனாவுத் ரொம்ப சிறப்பா மக்களை என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. முழு உலகத்திலையும் மக்களோட அன்பை பெற்றிருக்காங்க. நம்ம ஜட்ஜோட மனசையும் ஜெயிச்சிட்டாங்க. இதே மாதிரி அவங்க படங்களை நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களோட திறமைகளால, அவங்களோட வார்த்தைகளால, ரைட்டிங்னால, ஆக்டிங்னால, அவங்க டைரக்ஷன் மூலமா மக்கள் மனசு கூட பேசிக்கிட்டே இருக்கணும். அதான் எங்க விருப்பம். அடுத்த முறை இன்னொரு செலிபிரிட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்னோட அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ.